ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. குழுக்கு ரொட்டி. இது வந்து ராகி மாவில் செய்வாங்க. நான் கோதுமையில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். கோதுமை 1 கப் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன ஷேப்பு வேணுமோ நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் ஆகிடுச்சுன்னா லைட்டாக தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்தால் மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அழுக்கு இருந்ததுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச கோதுமையை இது கூட திருவி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.